பாமக பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த திருமாவளவன் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவும் பெரும்பான்மை சமுதாய மக்களின் உரிய பங்கீட்டிற்காகவும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டை சீர்குலைப்பதா என்று சமூக நீதி ஆர்வலர்கள் கடும் கோபம். என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தொப்பில் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பொது தளத்துல பொதுமக்களுக்காக இயங்கக்கூடிய அமைப்புகள் அடித்தட்டு மக்களை மேம்படுத்துவதற்காக ஈடுபடணும். ஆனால் திருமாவளவன் மிகவும் அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய என் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினராலேயே தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமான அருந்ததிய சமுதாய மக்களினுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கிற செயலில் ஈடுபட்டிருப்பதுதான் சமூக ஆர்வலர்களை பதற செய்திருக்கு. தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 1980ஆம் ஆண்டிலிருந்து இந்த 44 ஆண்டுகள்ல ஏறத்தாழ சுமார் 5 கோடி மக்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறார். 87 சாலை வரிகளின் வாயிலாக 108 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார். இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார். 2006 2011 வரையான திமுக ஆட்சி பாமகவின் தயவுல இருந்துச்சு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பல அழுத்தத்தை கொடுத்தது. அப்போதுதான் மத்தியில ஓபிசி இடஒதுக்கீடு 27% மருத்துவர் ஐயா அவர்கள் வென்று கொடுத்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கடும் அழுத்தம் கருணாநிதிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கருணாநிதி கல் நெஞ்சோடு அதை செய்ய மறுத்தார். அதே வேளையில் தான் அறுதியர்களுக்கான இடஒதுக்கீட்டு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. 1990 காலகட்டத்திலிருந்தே சுமார் 7 மாநாட்டுக்கள் அருந்தையர்களுக்கான இடஒதுக்கீட்டை கோரி மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது நாங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்கெல்லாம் தீண்டாமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சொல்லி வரக்கூடியவர்களே அருந்ததிய மக்களை எந்தெந்த கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் என்ற சாட்சியங்களை நாமும் பல காணொளிகளை வெளியிட்டு இருக்கிறோம். அருந்ததிய மக்கள் மிகவும் தீண்டாமை கொடுமைகளை தமிழ்நாட்டில் அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் நிர்வாகிகளாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தீண்டாமைக்கு எதிராக பேசுறதுதான் பெரும் கொடுமையா இருக்கும். இந்த அருந்ததிய மக்கள் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகள்ல தான் சிறிய அளவிற்கான முன்னேற்றத்தையாவது அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால பொறுத்துக்க முடியல. அருந்ததிய மக்களுக்கான 3% உள்ள இடஒதுக்கீடை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல சீராய்வு மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடுத்திருப்பது என்பதுதான் அருந்ததிய மக்களை மட்டுமன்றி சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. மிகவும் அடித்தட்டு நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய உரிமையே திருமாவளவன் இப்படி பறிக்க நினைக்கிறாரே என்ற வேதனைய அருந்ததிய மக்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களையும் பகிர்ந்து வரக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடியும். அருந்ததிய மக்கள் மீது திருமாவளவனுக்கு ஏன் இந்த கோபம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தீண்டாமை வெறியா இதற்கு காரணம் என்ற பல்வேறு கோணங்கள்ல இது சமூக வலைதள பக்கங்கள்ல பேசுபொருளா இருக்கு. இன்னமும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் அருந்ததிய சமுதாய இளைஞர்களை பெண்களை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தி என்பதற்கு பல சாட்சி இருக்கு. மதுரை பக்கத்துல ஒரு தீண்டாமை சோரை யார் கட்டியிருக்கிறார்? அருந்ததிய மக்களுக்கு எதிராக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த தீண்டாமையை எல்லாம் கண்டுகொள்ளாமல் சுயலாபத்தோடு மற்ற பெரும்பான்மை சமுதாயங்கள் மட்டும் நம்ம பேசுவோம். நம்ம கட்சி நிர்வாகிகள் செய்யக்கூடிய தீண்டாமையை குறித்து செவிசாய்க்காமல் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வராரு திருமாவளவன். இது வரைக்கும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் எதிர்த்தார், மேடையிலேயே பேசினார். இப்பொழுது அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் எதிர்க்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னா, இங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகலாம், ஸ்டாலின் முதலமைச்சராகலாம், அதற்கு எல்லாமே ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு பிற்பட்ட சமுதாயமோ அல்லது அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயமோ உரிமையை பெற்றுவிடக் கூடாது என்பதுல திருமாவளவன் தெளிவாக இருக்கிறாரே. இதற்கு காரணம் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய திமுகவா இல்லது திருமாவளவனுடைய மனநிலையே அப்படி இருக்குதான்றது தெரியலையே. எப்பேற்பட்ட அபத்தமான ஒரு விஷயம்.
இப்ப நாங்களாம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டெல்லாம் கிடைக்கலையேன்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். 10% இடஒதுக்கீடு கையை கேட்டினது வாய் கேட்டலையேன்னு போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்க நினைக்கிறீங்களே, இது கொடுமை இல்லையா? அதுலயும் சிலர் கேட்கிறாங்க, ஏன் எஸ்சி அறிஞர்களுக்கான இடஒதுக்கீடை எஸ்சிலேருந்து தான் பிரிக்கணுமா, எஸ்சில தான் இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கணுமா, ஏன் எம்பிசியில் கொடுக்கக்கூடாதா, ஏன் பிசியில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு, இல்லைன்னா 69க்கு மேலே கொடுக்கக்கூடாது. 69க்கே ஆபத்து வந்துருச்சுரா, அதான்டா ஐயா அப்பலே சொல்லிட்டு இருக்கிறாரு. எஸ்சி சமுதாயத்திற்குள்ளாகத்தான் அருந்தைய மக்கள் இடஒதுக்கீடை பெற்று வந்தாங்க. அப்ப அருந்தைய மக்களுக்கான தனியான இடஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எஸ்சி பட்டியல இருந்தானே கொடுக்க முடியும். இதனால பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு என்ன இழப்பு இருக்க போகுது? இப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க எம்பிசில தானே கோர்றோம். நாங்க இல்ல எங்களுக்கு பொது பிரிவில் 69+20 கொடு, 69+10 கொடு அப்படியேதான் கேட்கிறோமா? 69+10 79 கொடுன்னு கேட்க முடியுமா? எந்த பட்டியலில் நம்ம இருக்கிறோமோ அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சமுதாயம் தனியான ஒரு இடஒதுக்கீடு கேட்டால் அதுக்குள்ளாரதான உள்ளொதுக்கீடு கொடுக்க முடியும். அப்படியாகத்தான் எஸ்சி அறிஞர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடிச்சு. எப்படி எம்பிசி வீன்னு வந்துச்சோ அதே மாதிரி தான் எஸ்சிஏ. ஆனா இதை புரியல, என்னமோ எம்பிசியில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை ஏமாத்தி அறிஞர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்துட்டாங்க என்கின்ற மாதிரியான போலியான பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன? அருந்தியர் மக்கள் ஏற்கனவே எஸ்சி சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய பட்டியலில் தான் இருந்தாங்க. அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் அதில் கிடைக்கல என்பதற்காக தனியான ஒரு இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. அதே போன்றுதான் எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய வன்னியருக்கு எம்பிசிவி என்று பிரிவை நாங்கள் கோரிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்க ஒரு சேர பாருங்க, திருமாவளவன் எஸ்சிஏ அறிஞர்களையும் எதிர்க்கிறாரு, இன்னொன்னு எம்பிசிவியும் எதிர்க்கிறாரு. ஆனால் மற்றபடி இவர்களுக்கு பிசியில் இருக்கக்கூடிய சமுதாயங்களை பத்தி கவலை இல்லை. அவங்க எப்படி வேணா இருக்கலாம், அவங்க நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாம கூட போகலாம். ஆனால் எம்பிசிவியும் எஸ்சிஏவும் வந்துடக்கூடாது. இந்த 2 சமுதாயம் முன்னேறிவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடு திருமாவளவன் செயல்படுகிறார் என்பதற்கு இந்த வழக்கும் ஒரு சாட்சியம்.